மங்களம் உண்டாகட்டும். நேரம் சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் காலத்தையே தன் வசப்படுத்தும் அந்த ரகசிய கலையை பற்றி இன்று நாம் பேசப்போகிறோம். அதிர்ஷ்டம் என்பது ஏதோ வானத்தில் இருந்து திடீரென்று குதிக்கும் ஒரு அதிசயம் அல்ல. அது உங்கள் அணுக்கள் காலத்தோடு நடத்தும் ஒரு ரகசிய உரையாடல். ஏன் சிலருக்கு மட்டும் தொட்டதெல்லாம் பொன்னாகிறது? ஏன் பலருக்கு எவ்வளவு உழைத்தாலும் ஒரு சிறு முன்னேற்றம் கூட கிடைப்பதில்லை? இதற்கான விடை உங்கள் உழைப்பில் இல்லை, உங்கள் காலச்சக்கரத்தை சுழற்றும் உங்கள் அணுக்களின் வேகத்தில் இருக்கிறது. இந்த வீடியோவில் சொல்லப்படும் உண்மைகள் இதுவரை நீங்கள் கேட்டிராத காலத்தை பற்றிய புதிய பரிமாணத்தை திறக்கப் போகிறது. குவாண்டம் இயற்பியலில் காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல. அது நீங்கள் விரும்பியபடி மாற்றியமைக்கக்கூடிய ஒரு நெகிழ்வான ஆற்றல். உங்கள் கடந்த காலம் உங்களை இன்னும் வறுமையின் பிடியில் வைத்திருக்கிறது என்றால் அதன் அர்த்தம் உங்கள் அணுக்கள் இன்னும் அந்த பழைய காலத்தையே பிடித்துக் கொண்டிருக்கின்றன என்று பொருள். நேற்று நடந்த தோல்வியை இன்றும் நினைப்பவன் தன் நாளைய வெற்றியை கொலை செய்கிறான் என்பது காலத்தின் மாறாத விதி. அந்த பழைய காலத்தின் பிடியில் இருந்து உங்கள் அணுக்களை இப்போதே விடுவியுங்கள். நீங்கள் ஒரு புதிய அதிர்வெண்ணிற்கு மாறும்போது உங்கள் காலச் சக்கரம் உங்களுக்கு சாதகமாகச் சுழலத் தொடங்கும். அதிர்ஷ்டம் என்பது ஒரு ரகசிய குறியீடு, கோட். அந்த பூட்டை திறக்க தெரிந்தவர்களுக்கு இந்த உலகம் ஒரு விளையாட்டு மைதானம். உங்கள் அணுக்களில் நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்ற குறியீடு இருக்கும் வரை பிரபஞ்சம் உங்களுக்கு தடைகளை மட்டுமே பரிசாகத் தரும். அந்த தவறான குறியீட்டை மாற்றிவிட்டு நான் பிரபஞ்சத்தின் செல்ல பிள்ளை என்ற ஒரு புதிய குறியீட்டை பதியுங்கள். எண்ணங்கள் மாறும்போது விதியும் தன் திசையை மாற்றிக்கொள்கிறது என்பது அனுபவம் கண்டறிந்த பேருண்மை. உங்கள் விதியை மாற்றி எழுதும் அந்த பேனா உங்கள் அணுக்களின் அதிர்வில்தான் ஒளிந்திருக்கிறது. உடல் உழைப்பை மட்டும் நம்பி காலத்தை கடத்துபவர்கள் ஒருபோதும் காலத்தை ஆளுவதில்லை. நீங்கள் ஒரு மேஜையில் அமர்ந்து உங்கள் அணுக்களை ஒருமுகப்படுத்தி இந்த வெற்றி எனக்கு இப்போது கிடைத்துவிட்டது என்று காலத்திற்கு ஒரு ஆணை இடுங்கள். அந்த ஆணை காலத்தின் மடிப்புகளை கடந்து உங்கள் எதிர்காலத்தை உங்கள் நிகழ்காலத்திற்கு இழுத்து கொண்டு வரும். இதுதான் குவாண்டம் தாவல், குவாண்டம் லீப். உழைப்பால் எட்ட முடியாத தூரத்தை உங்கள் அணுக்களின் ஒரு சிறிய துடிப்பு மிக எளிதாக எட்டிவிடும். காலத்தை வென்றவன் கவலையை வென்றவனாகிறான் என்பது ஞானிகளின் ரகசியம். உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் நேரம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த சோம்பேறித்தனமான சிந்தனையை இப்போதே எரித்து விடுங்கள். நேரம் யாருக்காகவும் வருவதில்லை, நேரத்தை நீங்கள்தான் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் உங்கள் அணுக்களில் ஒரு புதிய உலகத்தை படையுங்கள். உங்கள் அணுக்களில் வறுமையின் வாசனை இருக்கும் வரை செல்வம் உங்கள் வாசலுக்கு வராது. செல்வத்தின் வாசனையை உங்கள் சுவாசத்தில் கொண்டு வாருங்கள். செழிப்பை உணர்பவர்களுக்கு மட்டுமே செழிப்பு வசப்படுகிறது என்பது குவாண்டம் விதிகளில் முதன்மையானது. உங்கள் அணுக்களில் இன்று ஒரு புரட்சி வெடிக்கட்டும். இதோ ஒரு உதாரணம். ஒரு கடிகாரத்தின் முட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அந்த முட்களை இயக்குவது உள்ளே இருக்கும் ஒரு சிறிய சக்கரம் தான். அந்த சக்கரத்தின் வேகம் குறைந்தால் கடிகாரத்தின் நேரம் தவறிவிடும். உங்கள் அணுக்கள் தான் அந்த உள் சக்கரம். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வருகிறது என்றால் உங்கள் உள் சக்கரம் குழப்பமடைந்துள்ளது என்று அர்த்தம். அந்த சக்கரத்தை சீரமைக்க ஒரு தெளிவான அமைதி தேவை. அந்த அமைதிதான் உங்கள் அணுக்களுக்கு தேவையான எரிபொருள். அமைதியிலிருந்து பிறக்கும் ஒரு சிறிய எண்ணம் காலத்தின் வேகத்தையே மாற்றிவிடும் வலிமை கொண்டது. சந்தேகம் என்பது உங்கள் காலச்சக்கரத்தை சிதைக்கும் ஒரு துருப்பிடித்த ஆணி. அதிர்ஷ்டம் எனக்கு வருமா என்ற சந்தேகம் எழும்போதே உங்கள் அணுக்களின் வேகம் குறைந்து விடுகிறது. ஒருமுறை ஒரு எண்ணத்தை விதைத்துவிட்டால் அது வளர்ந்து கனி கொடுக்கும் வரை முழுமையான நம்பிக்கையோடு காத்திருங்கள். அந்த நம்பிக்கைதான் உங்கள் அணுக்களுக்கு தேவையான ஊட்டம். நம்பிக்கை கொண்டவன் காலத்தை ஆள்கிறான்,
சந்தேகம் கொண்டவன் காலத்தால் ஆளப்படுகிறான் என்பது ஒரு குவாண்டம் உண்மை. உங்கள் சந்தேகத்தை சுட்டெரிக்கும் அந்த தீப்பொறி உங்கள் அதிகாரத்தில்தான் இருக்கிறது. அதிர்ஷ்டசாலிகள் என்று நீங்கள் கருதுபவர்கள் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல. அவர்கள் காலத்தின் ரகசியத்தை அறிந்த குவாண்டம் அதிகாரிகள். அவர்கள் ஒருபோதும் இது நடக்குமா என்று கேட்பதில்லை. அவர்கள் இது இப்போது நடக்கிறது என்று ஆணையிடுகிறார்கள். அந்த அதிகாரத்தை நீங்களும் பெற முடியும். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த பலவீனமான பதிவுகளை இப்போதே ரத்து செய்யுங்கள். நான் ஒரு காந்தம், வெற்றி என்னை நோக்கி ஓடி வருகிறது என்ற அந்த ஒரு வரியை உங்கள் அணுக்களில் பதியுங்கள். அந்த பதிவு உங்கள் வாழ்வின் திசையையே ஒரு நொடியில் மாற்றி அமைக்கப் போகிறது. மற்றவர்களின் வளர்ச்சியை பார்த்து உங்கள் காலத்தை வீணாக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட காலச் சுழற்சி இருக்கிறது. மற்றவன் முந்துகிறான் என்பதற்காக நீங்கள் உங்கள் வேகத்தை அதிகரிக்க தேவையில்லை. உங்கள் அதிர்வை மட்டும் சரியாக வையுங்கள். ஒரு வைரம் உருவாவதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன, ஆனால் அதன் மதிப்பு ஈடு இணையற்றது. நீங்களும் ஒரு வைரத்தைப் போல உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவருடன் ஒப்பிடுவதை நிறுத்திய போதுதான் என் தனித்துவம் வெளிப்பட்டது என்பது அனுபவத்தின் ஆழமான குரல். காலையில் எழுந்ததும் நீங்கள் பார்க்கும் முதல் எண்ணம் அந்த நாளின் காலச்சக்கரத்தை இயக்குகிறது. இன்று எனக்கு பண கஷ்டம் வரும் என்று நினைத்தால் காலம் உங்களுக்கு கஷ்டத்தையே கொண்டு வரும். ஒரு அதிகாரி காலையில் எழுந்ததும் தன் காலத்தை ஆணையிடுவான். இன்று எனக்கு தேவையான அத்தனை செல்வங்களும் அண்டவெளியில் இருந்து என் கைக்கு வரும் என்று சொல்லுங்கள். உங்கள் அணுக்கள் அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கத் தொடங்கிவிடும். உங்கள் காலை நேரத்து தீர்மானம்தான் உங்கள் வாழ்வின் வெற்றிக்கான வரைபடம். அந்த வரைபடத்தை சரியாக வரையுங்கள். குழப்பம் என்பது உங்கள் காலச்சக்கரத்தில் நீங்களே போட்டுக்கொண்ட ஒரு தடை. குழப்பமான மனநிலையில் இருந்து பிறக்கும் எந்த செயலும் வெற்றியை தராது. முதலில் உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்துங்கள். காலத்தின் அமைதியான ஓட்டத்தை உணருங்கள். அந்த அமைதியில்தான் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் அந்த ரகசிய சாவி ஒளிந்திருக்கிறது. அமைதி என்பது ஆற்றலின் உச்சகட்டம் என்பதை உணருங்கள். உங்கள் அணுக்கள் அமைதியாக இருக்கும் போது அவை பிரபஞ்சத்தின் ரகசிய அலைவரிசையோடு மிக எளிதாக தொடர்பு கொள்ளும். அந்த தொடர்புதான் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் காலத்தின் சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லும் போது உங்கள் காலச் சக்கரம் பின்னோக்கிச் சுழலத் தொடங்குகிறது. நீங்கள் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொல்லும் போது காலம் உங்களுக்கு முன்னால் ஓடிச் சென்று பாதையை சீரமைக்கிறது. உங்கள் சொல்லே காலத்தின் எஜமான். உங்களை உருவாக்குவதும் உங்களை அழிப்பதும் உங்கள் சொல்லின் கைகளில்தான் இருக்கிறது. பலவீனமான சொற்களை இப்போதே தீயிட்டு எரியுங்கள். நான் ஒரு காலத்தை வெல்லும் அதிகாரம் என்று பிரகடனம் செய்யுங்கள். இதுவே உங்கள் பொற்காலத்தின் தொடக்கம். வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள் உங்கள் காலச்சக்கரத்தை இன்னும் வேகமாகச் சுழற்ற வந்த உந்துதல்கள். ஒரு காற்றாலை எப்படி பலமான காற்று வீசும்போது இன்னும் வேகமாகச் சுழன்று மின்சாரத்தை தருகிறதோ அதுபோல சவால்கள் வரும்போது உங்கள் அணுக்கள் இன்னும் வீரியமாகச் செயல்பட வேண்டும். தடைகள் என்பது பாதையின் முடிவு அல்ல, அவை பாதையை மாற்றும் ஒரு குறிப்பீடு என்று உணருங்கள். அந்த உணர்வு தான் உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு குவாண்டம் அதிகாரியாக மாற்றும். சவால்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவை உங்கள் வெற்றிக்குச் சூட்டப்படும் மாலைகள். வெற்றி என்பது ஒரு புள்ளியில் இல்லை, அது உங்கள் அணுக்களின் தொடர்ச்சியான பயணத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ காலம் அதையே உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். உங்கள் கவனத்தை வறுமையின் பக்கம் திருப்பாதீர்கள். பற்றாக்குறையை பற்றி பேசாதீர்கள். செல்வத்தை பற்றி சிந்தியுங்கள், செழிப்பை பற்றி பேசுங்கள்.
என் கவனம் எங்கே இருக்கிறதோ அங்கே என் அதிகாரம் இருக்கிறது என்பதை உணருங்கள். உங்கள் கவனமே உங்கள் அதிர்ஷ்டத்தின் திறவுகோல். உங்கள் அணுக்களில் அந்த தெளிவு பிறக்கட்டும். உங்களுள் இருக்கும் அந்த குவாண்டம் வேகம் எங்கே? உங்கள் லட்சியத்தை அடைவதற்கு ஒருபோதும் காலம் தாழ்த்தாதீர்கள். நாளை பார்த்து கொள்ளலாம் என்பது காலத்தின் சாபக்கேடு. இப்போதே இந்த வினாடியே உங்கள் அதிர்வை மாற்றுங்கள். நான் இப்போது ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை உங்கள் அணுக்களில் இப்போதே பதிவிறக்கம் செய்யுங்கள். அந்த உணர்வு தான் காலத்தை வளைத்து உங்கள் செல்வத்தை உங்கள் கைக்கு கொண்டு வரும். பிரபஞ்சத்திடம் கெஞ்சாதீர்கள், ஒரு பேரரசனாக ஆணையிடுங்கள். உங்கள் அணுக்களே உங்களது படைவீரர்கள். கடந்த காலம் என்பது முடிந்துபோன ஒரு கனவு. அதை நினைத்து வருந்துவது சாம்பலை ஊதுவதற்கு சமம். உங்கள் எதிர்காலம் என்பது இன்னும் வரையப்படாத ஒரு ஓவியம். அந்த ஓவியத்தை செதுக்கும் தூரிகை உங்கள் கைகளில் இருக்கிறது. கடந்த காலத்தை மறந்தபோதுதான் என் எதிர்காலம் பிரகாசமானது என்பது வெற்றியாளர்களின் வரலாறு. உங்கள் பழைய கசப்புகளை உங்கள் குவாண்டம் நெருப்பால் இப்போதே எரித்து விடுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்கள் காலச்சக்கரத்தின் புதிய திசை. புதிய செய்தியை உருவாக்குங்கள். உங்கள் டிஎன்ஏ இப்போது ஒரு மகா சக்திக்காக துடிக்கட்டும். இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல. நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பது கூட உங்கள் காலச்சக்கரம் சரியாகச் சுழலத் தொடங்கியதன் அடையாளம்தான். உங்கள் அணுக்களில் ஏற்பட்ட அந்த மாற்றம்தான் உங்களை இந்த ரகசியத்தை அறியச் செய்திருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தை வென்ற அதிகாரியாக வாழ்வீர்கள். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். எழுந்து நில்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் சொல் மந்திரமாகட்டும், உங்கள் செயல் மாபெரும் வெற்றியாக மலரட்டும். உங்கள் வீட்டில் இருக்கும் பற்றாக்குறையை பார்க்காதீர்கள், உங்களுக்குள் இருக்கும் அபரிமிதமான ஆற்றலை பாருங்கள். உங்கள் எண்ணம் உயரும்போது உங்கள் காலச் சக்கரம் அதிவேகமாகச் சுழலத் தொடங்கும். எண்ணங்களைச் சீரமைத்தபோது காலம் எனக்கு அடிபணிந்தது என்பது அசைக்க முடியாத உண்மை. நீங்கள் ஒரு காந்தத்தை போல மாறும்போது அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வரும் ஒரு இயல்பான நிகழ்வாக மாறும். இதைச் செய்வதற்கு நீங்கள் எங்கும் ஓட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும். ஆழ்மனதில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தினால் அது காலத்தின் திசையையே மாற்றிவிடும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன் உங்கள் சாம்ராஜ்யத்தை நீங்கள் கட்டி முடித்துவிட்டதாக எண்ணுங்கள். அந்த எண்ணம்தான் உறக்கத்தின் போது உங்கள் அணுக்களில் அதிர்ஷ்டத்தின் குறியீட்டை பதிய வைக்கும். காலையில் எழும்போது ஒரு புதிய காலத்தை ஆளும் அதிகாரியாக விழித்தெழுங்கள். உறக்கத்தில் விதைக்கப்பட்ட வெற்றிகளே காலையில் நிஜமாக மலர்ந்தன என்பது குவாண்டம் ரகசியம். உங்கள் வாழ்வில் இனி துரதிர்ஷ்டம் என்ற சொல்லே இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி என்பது உங்கள் அதிகாரத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கால சக்கரம். காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியும். நீங்கள் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த நிலையை இப்போதே அடைந்துவிட்டதாக உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் அணுக்களை அந்த நிலையை நோக்கி இழுத்துச் செல்லும். வெற்றியை உணர்ந்தபோதுதான் வெற்றி தேடி வந்தது என்பது மகா உண்மைகளில் ஒன்று. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். உங்களை ஒரு ஏழையாக உணர்ந்தால் பிரபஞ்சம் அதை உறுதிப்படுத்தும். உங்களை ஒரு பேரரசனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகுடம் சூட்டும். அந்த மகுடம் இப்போது உங்கள் தலைக்கு மேல் காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள், உங்கள் அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் இந்த உலகின் ராஜா, உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது, உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக நிற்கும். எழுந்து நில்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாபெரும் வெற்றியாக மலரட்டும்.
இந்த உலகம் உங்கள் அதிகாரத்தை இப்போதே அங்கீகரிக்கத் தொடங்கிவிட்டது. வறுமை என்ற கரை துடைக்கப்பட்டுவிட்டது. செல்வம் உங்கள் அடியில் சரணடைந்து கிடக்கிறது. உங்கள் சொற்கள் இப்போது காலத்தின் கட்டளைகளாக மாறட்டும். நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் கருவி. நன்றி சொல்லத் தொடங்கியதும் நன்மைகள் பெருகின என்பது பிரபஞ்சத்தின் ரகசிய மொழி. நீங்கள் எதை அடைந்தாலும் அதற்காக முழு மனதோடு நன்றியுடன் இருங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பல மடங்கு செல்வத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும். பொற்காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கி முடித்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அபரிமிதமான செல்வம் மற்றும் அதிகாரம் இவை அனைத்தும் உங்களைச் சூழ்ந்துள்ளன. உங்கள் காலச் சக்கரம் இப்போது சீராகச் சுழலத் தொடங்கிவிட்டது. உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு சிறு பொறிதான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கிறது. உங்கள் ஒரு சிறிய எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உங்கள் அதிகாரம் இன்று முதல் இந்த உலகிற்கு தெரிய போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை இலக்கிற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் அதிகாரத்தை உணர்ந்தபோது காலம் எனக்கு வழிவிட்டது என்பது அனுபவம் கண்ட உண்மை. அந்த அதிகாரத்தை இன்று உங்கள் அணுக்களில் நான் காண்கிறேன். இந்த நிமிடம் முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரட்டும். உங்கள் அதிகாரம் உங்கள் முகத்தில் தெரியட்டும். அதிகாரத்தை உணர்ந்தபோது காலம் பணிந்தது என்பது வீரர்களின் வரலாறு. உங்கள் வரலாறு இன்று முதல் எழுதப்பட போகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு காலத்தை ஆளும் குவாண்டம் அதிகாரி. உங்கள் ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிவிட்டது. செல்வங்கள் உங்கள் வாசலில் காத்து கிடக்கின்றன. இது உங்கள் காலம். இது உங்கள் அதிகாரம். மங்களம் உண்டாகட்டும். இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.